ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை ஸ்டார்லைட் டாரட். நீங்கள் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வெல்கம் யூ. நம்ம இன்றைக்கி என்ன ஒரு டாபிக் கவர் பண்ண போகிறோன்னா, யூ வர்சஸ் யுவர் பார்ட்னர். உங்கள் எனர்ஜி அண்ட் உங்கள் பர்சன் எனர்ஜிஸ் எப்படி இருக்குது நம்ம வந்து பார்க்கலாம். நான் ஆல்ரெடி கார்ட்ஸுமே ஃப்ரீ ஷஃபில் பண்ணி வச்சுட்டேன். லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பர்சனோட எனர்ஜியை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களோட எனர்ஜிஸ் எப்படி இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸுமே வந்து நான் சொல்கிறேன், பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங். உங்கள் பர்சனோட எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா, உங்களுக்குள்ள சில டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், கான்ஃப்ளிக்ட், ஃபைட்ஸ் வந்து போயிருக்கும்ல. அந்த ஃபைட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நடந்திருக்கும். அது வந்து அவங்க இன்னும் மறைக்கல. அதுலேயே ரொம்ப ஸ்டப்பர்னாக இருக்க மாதிரி இருக்குது. அதுலேயே ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக வந்து அவங்க மாறிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தை விட்டு அவங்க இன்னும் வெளியே வரல. ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து அதை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களால வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஃபைட்ஸ், அந்த பாஸ்ட்டில் நடந்த சில விஷயங்களை வந்து விட்டு அவங்களால வர முடியல. பட் அவங்க ட்ரை பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க ட்ரை பண்ணுறது எப்படி இருக்குன்னா, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. அவங்களுக்கே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. ரொம்ப டபுள் மைண்டடாக இருக்க மாதிரி தெரியுது. அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து அகெயின் ரீகன்சிலேஷன் பண்ணணும், உங்ககிட்ட வந்து அகெயின் பேசணும், எல்லாமே இருக்குது. பட் அந்த ஃபைட்ஸ் வாட் எவர் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து அவங்கள வந்து ஸ்டெப் பேக்வேர்ட் ஆகுறாங்க. அது வந்து பார்க்க முடியுது. ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தி பர்சனாக இருந்திருப்பாங்க. இப்போது வந்து உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக தெரியலாம். இவங்க என்ன சீட் பண்ணுறாங்களோ, ஏமாத்துறாங்களோ, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தெரியலாம் உங்கள் பர்சன். அது பார்க்க முடியுது. அண்ட் ரொம்ப ஜல்லஸியான ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க. உங்கள் மேலே நிறைய பொசசிவ்னஸ் வந்திருக்கும். இப்போது வந்து ரொம்ப ஆப்போசிட் கேரக்டராக இருப்பாங்க. உங்களை ஒரு ஸ்பெஷல் பர்சனாக தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க. இப்போவுமே வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பர்சனாக தான் அவங்கள வந்து பார்க்கவும் செய்கிறாங்க. நீங்கள் அவங்க லைஃப்பை ரொம்ப அதிகமாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கவும் செய்கிறாங்க. உங்களை மாதிரி வேறு யாருமே அவங்கள வந்து கேர் பண்ணிக்கல, லவ் பண்ணலை. நீங்கள் தான் எல்லாமே பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு விஷயமும் வந்து அவங்க வந்து யோசித்து வந்து பார்க்குறாங்க. உங்கள் பர்சனுக்கு சில ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ வந்திருக்கலாம். ஆப்ஷன்ஸ் என்னால் பார்க்க முடியுது. உங்கள் பர்சன் வீட்டில் என்கேஜ்மெண்ட் ஏதாச்சும் வந்து பார்க்கலாம். ஸோ பொண்ணு பார்க்குறது, பையன் பார்க்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க வீட்டில் வந்து போயிருக்கலாம். இருந்தாலுமே உங்கள் பர்சன் வந்து இல்லை, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க வந்து எஸ் சொல்லலை. அவங்க இன்னும் கம்ப்ளீட்டாக இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் பண்ணல. இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே தான் அவங்களும் இருக்காங்க. ஆக்சுவலி தே லவ் யூ. அந்த ஒரு மெசேஜ் வந்து இந்த ஒரு ரீடிங்கில் வந்து பார்க்க முடியுது. எவ்வளோ வந்து கோவம் இருந்தாலும், எவ்வளோ வந்து ஈகோ இருந்தாலுமே உங்கள் மேலே இருக்க அந்த லவ் உங்கள் பர்சனுக்கு இன்னும் போகல. ஸ்டில் அந்த ஃபீலிங்ஸோடு தான் அவங்க இருக்காங்க. ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி மேரிட்னா உங்களுக்கு ஒரு 2 பாய்ஸ் இருக்கலாம், கிட்ஸ். என்னால் அதுவுமே பார்க்க முடியுது, 2 பாய்ஸ். என்னால் ஏதோ ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது உங்கள் பர்சன் சைடில் இருந்து. அந்த ஆர்கியூமெண்ட்ஸே அவங்க இன்னும் பிடிச்சி வச்சுட்ருக்க மாதிரியே பார்க்க முடியுது. சின்னதாக ஒரு சாரி சொன்னால் கண்டிப்பாக சரியாயிடும். ஸோ உங்களுக்குள்ளே ஏதாவது ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குன்னா நீங்கள் உங்கள் பர்சன்கிட்ட மனசு விட்டு பேசுங்க, கண்டிப்பாக அது சால்வ் ஆகலாம். உங்கள் பர்சன் சைட்லேருந்து சில மூமெண்ட்ஸ் வந்து வரலாம். உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணலாம், பேசலாம், ஆர் ஃபைட் கூட, அகெயின் கூட சண்டை கூட போடலாம். அதுவும் பார்க்க முடியுது. ஏதோ ஒரு மூமெண்ட்ஸ் டுவர்ட்ஸு வந்து கண்டிப்பாக இருக்கும் உங்கள் பர்சன் சைடில் இருந்து. ஒரு பைக் ரைடராக இருக்கலாம் உங்கள் பர்சன். பைக் ரைடர், ரைட், ஸ்விம்மிங் பார்க்க முடியுது. ஜிம் பர்சனாக இருக்கலாம், ஜிம் கோச், டயட், ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம் உங்கள் பர்சன். அல்சர், சம்திங் ஸ்டொமக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதுக்கு ஏதாச்சும் மெடிசன் எடுத்துகிட்ருக்கலாம். ஒரு பேடான சுச்சுவேஷன் அவங்க லைஃப்பில் வந்து கரண்ட்டில் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க மாதிரி தான் என்னால் வந்து பார்க்க முடியுது. உங்கள் பர்சன் ஷிப்பில் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் மீட்டப் வந்து பீச்சில் இருக்கலாம். அந்த பீச் மீட்டப் வந்து நீங்கள் வந்து ஒரு குட் மெமரிஸ் அன்றைக்கி க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள்
உங்கள் பர்சனுக்கு வந்து நீங்கள் பண்ணது அன்றைக்கி நீங்கள் பண்ணது வந்து அவங்களுக்கு இனிமேல் வந்து ரொம்ப ஞாபகமாக இருக்குது. அது ஒரு க்யூட் மெமரிஸாக வந்து அவங்க இன்னும் வச்சுருக்காங்க, அது பார்க்க முடியுது. ஆர் அது வந்து உங்களோட லாஸ்ட் மீட்டப்பாக கூட சில பேருக்கு இருக்கலாம். மேபி ஆகஸ்ட் மந்தில் கூட உங்களுக்கு எண்ட் அப் ஆகியிருக்கலாம். அதுலேருந்தே லாஸ்ட் ஆகஸ்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து சரியாக போகாமல் இருந்திருக்கலாம் உங்கள் கனெக்ஷனில். அது இன்னுமே வந்து சார்ட் அவுட் ஆகலை, அது பார்க்க முடியுது. சம்திங் பிளாக் கலர் கேட் உங்ககிட்ட இருக்கலாம். பிளாக் கலர் கேட், ஐ எம் சீயிங் பிளாக் கலர் ஆர் ஒயிட் கலர், ப்ரௌன், சம்திங். ஹில் ஸ்டேஷனில், நியர்பை ஹில் ஸ்டேஷனில் உங்கள் ஹோம் இருக்கலாம். ஆர் உங்கள் பார்ட்னர், ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பும் பார்க்க முடியுது. உங்களை விட எல்டர் பர்சனாக இருக்கலாம் உங்கள் பர்சன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பர்சன் சைடு எப்படி இருக்குன்னா, இந்த மே மந்த் ஏதாச்சும் அவங்க சைட்லேருந்து ஏதாவது மூமெண்ட் வந்து இருக்கலாம். மேல நல்லா பார்க்க முடியுது. ஜஸ்டிஸ் ஏதாவது நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஜஸ்டிஸ் கொடுக்கணும், ஒரு சாரி கேட்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜிஸுமே உங்கள் பர்சனுக்கு வந்து இந்த மே மந்தில் வரலாம். அவங்க ஆக்சுவலி பிளான் பண்ணியிருக்கலாம், போயிட்டு பேசலாம், மேலே போய் பேசலாம், அந்த மாதிரி எதாவது பிளான் பண்ணியிருக்கலாம் உங்கள் பர்சன். நீங்கள் கூட எதாவது பிளான் பண்ணியிருக்கலாம், மேலே பேசலாம் மே மந்த். அகெயின் உங்கள் மேலே அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. அந்த கட் ஆஃப் ஆச்சில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கட் ஆகிருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப். ஒரு அட்டென்ஷன் இல்லாமல் போயிருக்கும். வேறு ஒருத்தவங்களை ப்யூரிட்டைஸ் பண்ணியிருப்பாங்க, உங்களை வந்து இம்பார்ட்டன்ஸாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு பேரண்ட்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஷிப், வாட் எவர், தேர்ட் பார்ட்டிஸ், வேறு யாரும் வந்து ப்யூரிட்டைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, அதுக்கான டைம் வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு சிலர் பண்ணியிருக்கலாம், ஒரு சிலர் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து அகெயின் இருக்குது. அகெயின் உங்கள் மேலே வந்து ஃபீலிங்ஸ் வருது. இது ஒரு குட் சைன் மாதிரி தான் எனக்கு தெரியுது உங்கள் பர்சன் சைடில் இருந்து. லெட்ஸ் see guys, let's see. பாஸ்ட்டில் உங்கள் பர்சன் வந்து உங்களை குயின் மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, கிங் மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கலாம் பாஸ்ட்டில். ஒரு சிலர் ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷனில் இருக்கீங்கனாலுமே அந்த மாதிரி இந்த ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க உங்கள் பர்சன், அதை பார்க்க முடியுது. வாட் எவர் கைஸ், சீரியஸ்லி உங்கள் பர்சனுக்கு வந்து அந்த ஒரு ஃபீலிங்ஸ் அகெயின் வருது. இவ்வளோ நாள் கன்ஃபியூஷனில் இருந்தாங்க, ஸ்டப்பான் எனர்ஜியில் இருந்தாங்க, அந்த ஃபைட்ஸ், ஆனால் இன்னும் அந்த ஃபைட்ஸ் மறக்கலை. அதை மனசில் வச்சுட்டு அவங்கக்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் உங்கள் பர்சன். பொசசிவ்னஸ் இருக்குது, ஒரு பயமும் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் மேலே உங்கள் பர்சனுக்கு. இவ்வளோ நாள் வந்து அந்த பயம் இருந்திருக்காது, அந்த ஃபியர் வந்து இருந்திருக்காது இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி, அந்த சீரியஸ்னஸ் வந்து இருந்திருக்காது. இப்போது அந்த சீரியஸ்னஸ் வந்து அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே வந்து வரதான் போகுது, அதுவுமே பார்க்க முடியுது. பட் அவங்க கோவம் இன்னும் போகலை. அவங்களுக்கு வந்து நிறைய கோவம் இருக்குது. வெரி ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப டார்க்கான ஒரு மோடில் தான் இருக்காங்க. ஒரு ஆங்க்ரி பேர்ட் மாதிரி தான் இருக்காங்க. அந்த ஆங்க்ரி பேர்ட் இனிமே வந்து கூல் டவுன் ஆகலை. ஸோ நீங்கள் சீக்கிரமாக வந்து கூல் டவுன் பண்ணிவிடுங்க. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு சாரியாச்சும் நீங்கள் கேளுங்க. ஸோ நீங்களுமே அவங்க வந்து பேசினதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு விட வேண்டாம். லெட்ஸ் see உங்களோட எனர்ஜிஸ் வந்து இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலி நான் ஃப்ரீ ஷஃபில் பண்ணுறப்பவே உங்களோட எனர்ஜிஸ் எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆச்சு. என்னென்னா இதில் உங்களுக்கு வந்து உங்கள் பர்சன் ரிட்டர்ன் ஆகலைன்னா நம்ம ஃப்யூச்சர் பர்சனுக்காக வெயிட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கரண்ட்டில் ஸ்ட்ரைக் ஆகியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இல்லை வேண்டாம், அது ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம், நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஆர் எனக்கு வேறு ஒரு பர்சன் கண்டிப்பாக வருவாங்க, எனக்கு வேறு ஒரு பர்சன் இருக்காங்க, இந்த யூனிவர்ஸ் எனக்கு கொடுப்பாங்க, அந்த ஒரு பிலீஃபில் வந்து நீங்கள் இருக்கலாம். பட் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. அப்படி நினச்சாலுமே உங்கள் மனசில் உங்கள் பர்சன் இன்னுமே இருக்காங்க, அவங்கள உங்களால் மறக்க முடியல. ஒரு 2 minutes அப்படி நினைக்கிறீங்க, இல்லை நம்ம ஃப்யூச்சர் பர்சனுக்காக வெயிட் பண்ணலாம், நமக்கான ஒரு பர்சன் இருக்காங்கன்னு. பட் நெக்ஸ்ட் 2 minutes வந்து நோ, இல்லை என்னால் முடியாது, எனக்கு இவங்க தான் வேணும், என்னோடய பார்ட்னர் எனக்கு வேணும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ், ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு எனர்ஜிஸ் வந்து பார்க்க முடியுது. பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது லவ், கேர், ரொமான்டிக், அது எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. பார்க்கலாம். யூ லவ் மேட்லி, நீங்கள் உங்கள் பர்சனை ரொம்ப மேடாக லவ் பண்ணுறீங்க அண்ட் ரொம்ப க்ரைஸியாக இருக்கீங்க. அவங்க மேலே என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்களுக்காக, அப்படி ஒரு எனர்ஜிஸில் தான் நீங்கள் இருக்கீங்க. மச் எஃபர்ட்ஸ், நிறைய எஃபர்ட்ஸ் வந்து அவங்களுக்காக நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க. அவங்க எஃபர்ட்ஸ் போடுறாங்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் அவங்களுக்காக எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போட்டுட்ருக்கீங்க. பட் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க
அவங்க எனக்காக வந்து நிறைய எஃபர்ட்ஸ் வந்து போட மாட்டுறாங்க, நான் ஏன் போடணும் அந்த மாதிரி ஒரு நினைக்கிறீங்க, யோசிச்சு பார்க்குறீங்க. பட் அப்படி யோசித்தாலுமே அகெயின் அவங்களுக்காக நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டுட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் ஒரு பியூர் ஹார்ட்டட் பர்சனாக இருக்கலாம், யாரையுமே கஷ்டப்படுத்தாமல். நீங்கள் வந்து உங்களே ஹார்ம் பண்ணிக்கிறீங்க, உங்களே ஹர்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நேச்சர் இருக்கலாம் உங்களுக்கு. யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, எதுவாக இருந்தாலுமே நம்மளே வந்து தாங்கிக்கணும். அந்த மாதிரி யாருமே ஹர்ட் பண்ணாத மாதிரி கூட நீங்கள் பேச மாட்டீங்க. ஒரு பியூர் ஹார்ட்டட் என்னால் பார்க்க முடியுது. உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி நீங்கள் உங்கள் வீட்டில் கூட ஷேர் பண்ணியிருக்கலாம். ஆர் உங்கள் பர்சனோட பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்துருக்கலாம், அதுவும் பார்க்க முடியுது. ரெட் கலர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ கைஸ். ரெட் கலர் சம்திங் ரெட், என்னால் இங்கே ரெட் அண்ட் எல்லோ பார்க்க முடியுது. இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஆக்சுவலி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்போ கூட ரெட் ஆர் எல்லோ, க்ரீன் இந்த ஒரு கலரில் நீங்கள் ட்ரெஸ் பண்ணியிருக்கலாம். எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு துரு எனர்ஜி இருக்கும்ல, நான் என்னோடய பர்சன்கிட்ட போயிடுறேன், எனக்கு யாருமே வேண்டாம் இந்த உலகத்தில், எனக்கு எதுவுமே வேண்டாம், மணி வேண்டாம், பேரண்ட்ஸ் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எனக்கு அந்த ஒரு பர்சன் மட்டும் வேணும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க நீங்கள். நமக்கு எப்போ ரீயூனியன் ஆகும் அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப சோகமாக இருக்குது உங்கள் எனர்ஜிஸ் பார்க்குறப்போ. ரொம்ப சில டார்க்கான விஷயங்களை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இன்னுமே அந்த சன்லைட்டை இன்னுமே பார்க்கல, உங்கள் லைஃப்பில் இன்னும் அந்த சன்லைட்டே என்டர் ஆகலை. ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி தெரியுது சில விஷயங்கள். நீங்கள் சேம் பிளேஸில் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்திருப்பீங்க, 2 பேரும் சேம் ஆஃபீஸ், சேம் கொலீகாக இருக்கலாம், ஒரு பக்கத்து ஆஃபீஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். பட் ஒரே ஃபீல்டில் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம், மெடிசன் ஆர் ஐடி சம்திங் எல்லாமே பார்க்க முடியுது. நீங்கள் ஏதாச்சும் ஸ்பெல் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம், உங்கள் பர்சனுக்கு ரீயூனியன் ஸ்பெல் பார்க்க முடியுது உங்கள் சைடில் இருந்து. உங்கள் சைடில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா ரீகன்சிலேஷன் எனக்கு ஆனால் போதும், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், எல்லாத்துலேயுமே நான் ஓகேவாக தான் இருக்கேன். ஒரு சிலருக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஒர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். பட் ஒரு சிலர் வந்து ஒர்க்கில் இருக்கீங்கன்னா, ஜாப் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷன் எதாவது வந்திருக்கலாம், ஒரு ஏதாச்சும் கங்க்ராட்ஸ் சம்திங் உங்களோட பாஸ் கிட்ட இருந்து ஏதாவது கிடச்சிருக்கலாம். என்னால் அதுவுமே பார்க்க முடியுது. சம்திங் நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கீங்களோ அங்கே ஹெட் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்க வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க, குட், அந்த மாதிரி வந்து உங்களை பூஸ்டப் பண்ணியிருக்கலாம், அதுவும் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை தீமில் வந்து ஏதாவது ட்ரெஸ் வந்து பண்ணியிருக்கலாம், ஸோ அதுவும் பார்க்க முடியுது. சம்திங் அந்த மாதிரி தீமில் ஏதாவது ட்ரெஸ் இருக்கலாம், உங்ககிட்ட ஒரு ஹேண்ட் பெயினிங் இருக்க மாதிரி பார்க்க முடியுது, கைவலி ஏதாவது இருக்கலாம் உங்களுக்கு, எல்போ பெயின் சம்திங். ஒரு பாண்ட் உங்களுக்குள்ளே வந்து நல்லாவே இருந்திருக்கு பாஸ்ட்டில். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த பாண்ட் என்னை விட்டு போயிடுச்சோ, அந்த பர்சன் என்னை விட்டு போயிட்டாங்களோ, அந்த மாதிரி ஒரு ஃபீல்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டில் இருக்குது. மெடிடேஷன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆகலை. ரீசெண்ட் டேஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது பர்த்டே ஏதாச்சும் வந்திருக்கலாம், உங்கள் பர்சன் அதை மிஸ் பண்ணியிருக்கலாம், விஷ் பண்ணாமல், அது பார்க்க முடியுது. அதுக்கு ரொம்ப லோ ஆகியிருப்பீங்க. ஒரு அப்கமிங் டேஸில், அப்கமிங் மந்தில் உங்களுக்கு ஏதாவது பர்த்டே வருதுன்னா உங்கள் பர்சன் வந்து விஷ் பண்ணுவாங்களா எனக்கு, அந்த மாதிரி ஒரு இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஃபீல் பண்ணுறதுக்கு. அந்த பர்த்டே வந்து ஒரு 5 months 4 months இருக்கலாம். பட் நீங்கள் இப்போவே லோ ஆகிட்டீங்க, அவங்க சைட்லேருந்து விஷ் வருமா வராதா அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கீங்க. சில பேருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கலாம், அது வந்து ஸ்டாப் ஆகிருக்கலாம் உங்களுக்குமே, ஆர் வேண்டாம் அந்த மாதிரி பாதியிலேயே ட்ராப் வேறு ஒரு பர்சன் கூட பார்க்க முடியுது. ஆக்சுவலி நீங்கள் நிறைய வாட்டர் குடிக்கணும், உங்கள் எனர்ஜிஸ் வந்து நிறைய வாட்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. மேபி உங்கள் ஹவுஸ் வந்து ரெட் கலரில் இருக்கலாம், ஏன்னா இன்றைக்கி நிறைய ரெட் கலர் திங்ஸ் வந்து பார்க்க முடியுது. ரெட் கலர் ஹவுஸ், உங்கள் பார்ட்னருக்குமே ரெட் இருக்கலாம். மேபி சம்திங் ஏதாவது ரொம்ப காரமாக ஏதாச்சும் நீங்கள் வந்து குக் பண்ணியிருக்கலாம், ரொம்ப ஸ்பைஸியாக அதை குக் பண்ணியிருக்கலாம் நீங்கள், அதுவுமே என்னால் இங்கே பார்க்க முடியுது உங்கள் எனர்ஜிஸில் இருந்து. லெட்ஸ் see, உங்கள் பர்சன் கிட்ட இருந்து நீங்கள் அட்டென்ஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க, அந்த அட்டென்ஷன் அவங்க கொடுக்கவே மாட்டுறாங்க உங்களுக்கு. ஸோ அந்த அட்டென்ஷன் எப்போ வரும்,
வெயிட் பண்ணுறீங்க. ஏதோ உங்ககிட்ட இருந்து வெயிட்டிங் தான் நல்லா பார்க்க முடியுது. லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அட்டென்ஷன் எல்லாமே வந்து அவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தான் பார்க்க முடியுது. அந்த ஸ்டில் லவ், நீங்களுமே ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்கீங்க உங்கள் பர்சன் மேலே. பட் சம்டைம்ஸ் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்ப வீக்காக இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி நீங்களும் பயப்படுறீங்க. உங்கள் பார்ட்னருக்குமே அதே எனர்ஜிஸ் தான் வந்தது. ஒரு ஆப்ஷன்ஸாக நம்மளை வந்து அவங்க பார்க்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு பயம் வந்து உங்களுக்கு இருக்குது. நம்ம ஒரு ஆப்ஷனாக அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயம் பார்க்க முடியுது. பட் நீங்கள் இன்னும் ரெடி ஆகலை சில விஷயத்த ஃபேஸ் பண்ணுறதுக்கு, ஹேண்டில் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து நீங்களுமே வந்து டவுனாக தான் இருக்கீங்க. அதை பார்த்து பயப்படுறீங்க. ஒரு சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பயப்படுற மாதிரி தான் உங்கள் எனர்ஜிஸுமே இருக்குது. இன்செக்யூர்டாக இருக்கீங்க. அவங்களுக்கு வேறு யாராச்சும் பிடிச்சிடுமோ, அவங்களுக்கு வேறு யாராச்சும் மேரேஜ் ஆகிடுமோ, அவங்க லைஃப் நல்லா இருந்துருமோ, அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு இன்செக்யூர் உங்களுக்கு இருக்குது. அந்த ஒரு கேரிங் வந்து உங்கள் சைடில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ரோக்கன் ஆகிருக்கு. உங்கள் பர்சன் வந்து கேர் பண்ணாமல் போயிருக்காங்க. பாதியில் ஒரு ஹார்டான ஒரு சுச்சுவேஷனில் உங்களை விட்டுட்டு அவங்க போன மாதிரி தான் தெரியுது. ஹாட் அண்ட் கோல்டு, ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்குள்ளே வந்து இருந்திருக்கலாம். அதுவே வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் போயிருக்கும். ஏன் அவங்க என்னை ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க, உங்கள் பர்சன்களை ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அண்ட் ரன்னிங் அவே, சில விஷயத்தை விட்டு நீங்கள் ரன் அவே பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் இருந்தாலுமே நீங்கள் ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருக்கலாம். ட்வின் ஃப்ளேம், இங்கே ஹேஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ்லாம் வந்திருக்கு. அண்ட் 2 ஆஃப் கப்ஸ்லாம் பார்க்குறப்போ அந்த சன் கார்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ரீகன்சிலேஷன் உங்கள் லைஃப்பில் அகெயின் வரலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்த ஒரு சன்லைட்டையும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸே இல்லாத மாதிரி இருக்கீங்க. ஒரு ஹாப்பினஸே என்டர் ஆகலை என்னோடய லைஃப்பில், அந்த மாதிரி இருக்கீங்க. பட் அந்த மாதிரிலாம் இல்லை. கண்டிப்பாக அந்த சன் வந்து உங்கள் லைஃப்பில் வரதான் போகுது. அந்த லைட்டை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. உங்கள் பர்சன் வந்து சில விஷயத்துக்காக வந்து உங்களை வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்குது. ஒதுக்கி வைக்கிறது லைக் எக்ஸாக்ட் வேர்டு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலுமே அந்த எக்ஸ்சேஞ்சிங் இருக்குல்ல, உங்கள் லவ் 2 பேருக்குமே பேசாமல் இருந்தாலுமே அந்த லவ் வந்து உங்களுக்குள்ளே அதிகமாகவே இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ், பர்சனலி நான் என்ன அட்வைஸ் பண்ணோன்னா, நீங்கள் வந்து ஸ்டே ஸ்ட்ராங்காக இருங்க, எல்லா விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும்தான் உங்ககிட்ட வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. மற்ற எல்லா விஷயத்துலையும் சூப்பராக இருக்கீங்க. பட் இந்த ஒரு விஷயந்தான் உங்களால் வந்து பண்ண முடியல. உங்கள் நெகட்டிவிட்டிஸ், எனர்ஜிஸ் நிறையவே இருக்குது. உங்களை சுற்றி நெகட்டிவிட்டிஸ். நீங்கள் வந்து உங்கள் பர்சன்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐ வாண்ட் டு ஹக் ஹிம், ஐ வாண்ட் டு ஹக் ஹர் நவ், அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு அவ்வளோ வந்து லவ் பண்ணுறீங்க உங்கள் பர்சன், அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க. எனக்கு இப்போவே பேசணும், இப்போவே அவங்க வரணும், என்னால் வெயிட் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸில் தான் இருக்கீங்க. கண்டிப்பாக அந்த ரீகன்சிலேஷன் வந்து அந்த டே டைமில் நடக்கலாம். அந்த சன் இருக்குல்ல, அந்த ஒரு சன்னி டேயில் வந்து ரீகன்சிலேஷன் ஆகலாம். ஒரு சிலருக்கு சம்மர் முடிகிறதுக்குள்ளேயும் ரீகன்சிலேஷன் ஆகிறதுக்குமே சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த எனர்ஜிஸ் பார்க்குறப்போ. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் பார்ட்னர் வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த லவ் வந்து ஷோ பண்ணியிருக்க மாட்டாங்கள்ல, அந்த லவ் வந்து 10x அவங்க அதிகமாக ஷோ பண்ணலாம். ஸோ அதுவுமே என்னால் பார்க்க முடியுது. ரொம்ப பாசிட்டிவான ரீடிங்காக தான் இருக்குது. ஒரு க்யூட் லவ் ஸ்டோரி என்னால் வந்து பார்க்க முடியுது. அகெயின் வந்து சூப்பராக வந்து பாஸ்டில் இருந்தால விட, நீங்கள் பாஸ்டில் இருந்திருப்பீங்களா, அதை விட நீங்கள் செம்மையாக இருக்கிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு க்யூட்டான லவ் ஸ்டோரிஸ் என்னால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுக்கப்புறம் அது க்யூட்டாக வந்து மாறலாம் இந்த லவ் ஸ்டோரிஸ். உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க பாதியில், அது லாஸ்ட் வீடியோவில் அதான் சொல்லியிருந்தேன். பட் இந்த வீடியோவில் அது கண்டினியூ ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள். அந்த ஒரு விஷயம் வந்து உங்களை இன்னும் பெட்டர் பர்சனாக வந்து மாற்றலாம். நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள், ஹீல் பண்ணுங்கள், அது எல்லாமே உங்களுக்கு தேவை. நிறைய தண்ணி குடிங்க, நிறைய க்ரீன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, நிறைய முருங்கைக்கீரை, அயர்ன் ஃபுட் நிறைய எடுத்துக்கோங்க, நிறைய தேவைப்படுது. ஸோ செல்ஃப் லவ் அதிகமாக வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து செல்ஃப் லவ்வே இல்லை. ஓகே காய்ஸ், திஸ் இஸ் மை ரீடிங். உங்களுக்கு ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் ரீடிங் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். என்னோட ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கொடுக்கலாம். டேக் கேர், பாய்.